அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவும் வீட்டில் இருக்கிற கொஞ்சமாக காய்கறிகளும் வச்சு ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு எப்பவும் போல் உங்களுக்கு எவ்வளோ சப்பாத்தி மாவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 10 உருண்டைகள் வர அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் எப்பவும் போல் தான் நம்ம உப்பு சேர்த்துட்டு நீங்கள் எப்பவும் நார்மல் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வைக்கிற மாதிரி வச்சுருங்க. இது ஒரு 1/2 hour வந்து ஊறி வரட்டும். இப்போ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு பொரிய விட்டுறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு பெரிய சைஸில் பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வெந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ் இது 2 தான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் கேரட், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறிகளை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையுமே நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு தேவையான அளவு நான் ஒரு 3/4 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே இப்போவே நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடிக்கடி தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு அந்த ஹீட்லேயும் அந்த ஆயில்லையும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற அந்த ஈரத்துலேயுமே வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே உங்களுக்கு 2-3 நிமிஷத்துலேயே காய்கறிகள் வதங்கி வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கினோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் மேலே சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து அதை ஆறுறதுக்காக ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. நான் பாருங்கள் இந்த அளவுக்கு சைஸில் உருண்டைகள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எப்பவும் போல் தான் நிறைய பேர் வந்து ஆயில் வச்சு திரட்டுவாங்க. நான் வந்து மாவு போட்டு திரட்டிக்கிறேன். இந்த அளவுக்கு ரொம்ப பெரிய சைஸாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லைஸாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் போல் அந்த ஃபில்லிங் எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன், அதாவது ஸ்டஃபிங். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி 4 சைடும் இழுத்திங்கனாலே உங்களுக்கு நல்லாவே வந்து அது மடங்கி வந்துடும். மடங்கி வந்துட்டு நீங்கள் கை வச்சுட்டு நல்லாவே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு அது ஹோல் ஆகவோ இல்லை அந்த வெஜிடபிள்ஸ் வெளியே வரவோ செய்யாது. இதை விட இன்னும் நீங்கள் தட்டையாக வேணாலும் கைக்கு நடுவில் வச்சு 2 கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தட்டையாக வந்துடும். இதே மாதிரியே எல்லா சப்பாத்தியுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம டக்குன்னு வந்து சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் இன்றைக்கி 4 பீஸாக போட்டு எடுத்துக்கிறேன். அப்போ சென்டரில் இருக்கிற ஹீட்டுக்கு கரெக்டாக வந்து வெந்து வரும். இப்போ 2 பக்கமுமே நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி வச்சு நீங்கள் நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்ட ஆயில் அப்பப்போ சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த உடனே நம்ம வெளியில் எடுத்துடலாம். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து வெஜிடபிள்ஸ் ஆல்ரெடி நல்லா வெந்து ரெடியாக தான் இருக்குது. ஸோ வெளியில் இருக்கிற மாவு மட்டும் நமக்கு வெந்து வந்தால் போதும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அவ்வளவுதாங்க, சூப்பராக நமக்கு ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக கூட சாப்பிட்லாம். க்ரீன் சட்னி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா டொமேட்டோ சாஸ் இருந்தால் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. அப்படியே நம்ம சேனல் ஆகவல்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு டேஸ்டியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.